உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இரட்டை கடிகாரம் அப்படிங்கிறது அதை பற்றின முழுமையான தகவல் நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? கால கணிதத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் எடுத்திருக்காங்க, சித்தர்கள் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு மரத்தடியில் உட்காருவாங்க. அந்த மரத்தோட நிழல் என்ன செய்யும்னா, இவங்களுக்கும் மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனின்னு 3 சனியாக வரும். 30, 60, 90ன்னு. அப்புறமேல திரும்பி குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. மறுபடியும் மங்கு சனி, பொங்கு சனி. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம வாழலாம். இரவுல பெண்கள் பிறக்கணும், ஆண்கள் பிறந்தா சிரமப்படுவாங்க. பகல்ல ஆண்கள் பிறக்கணும், பெண்கள் பிறந்தா சிரமப்படுவாங்க. இந்த சயின்ஸ் எப்படின்னு கேட்டால், ஒரு மருத்துவரும் ஜோதிடரும் ஆன்மீகமும் 3 கலந்த ஒரு வாழ்க்கை. எப்பெல்லாம் பதட்டத்தில் அவங்க நின்று அவதிப்படுறாங்களோ அந்த நேரத்தில் தான் ஜோதிடர்களை தேடுவாங்க. ரொம்ப ஜுரம் அடிக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுனாக்க 3 வேளை சாப்பிடாதீங்க. உன்னுடைய பாரம்பரியம் என்ன செஞ்சதோ அது எப்படி செஞ்சதுன்றதுக்கு தான் அந்த ரெட்டை கடிகாரத்தை காட்டுறேன். அந்த ரெட்டை கடிகாரத்தில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறையும் 50 ஆண்டு அனுபவமும் வாய்ந்த சித்த யோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாழ்க. நல்லா இருக்கம்மா. உங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த இரட்டை கடிகாரம். எல்லாருக்குமே ஒற்றை கடிகாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். ஒற்றை கடிகாரத்தை தான் பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கொடுத்த ஒன்று என்னன்னா இரட்டை கடிகாரம் அப்படிங்கிறது. அதை பத்தின முழுமையான தகவல் நம்ம நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்மளுடைய கால கணிதத்தை எப்படி நம்ம முன்னோர்கள் எடுத்திருக்காங்க, சித்தர்கள் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு மரத்தடியில் உட்காருவாங்க. அந்த மரத்தோட நிழல் என்ன செய்யும்னா, இவங்களுக்கும் அவர் கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க. நேராக முக அளவு வரும். அந்த முக அளவுக்கு வந்தோன்னா உச்சிக்கு போயிடுதில்ல, அப்போ உச்சிக்கு போகும்போது திரும்பியும் முதுகுக்கு போகும். அப்போது இந்த முதல்ல புறப்படுதில்ல, 6லேருந்து 7, 8, 9, 10, 11, 12 இந்த நேரங்கள் உச்சி வரையும் ஒரு நேரமும், அதுக்கு அடுத்தது இந்த சந்திரன் உதயமாகும்போது சூரிய உதயத்துலேருந்து உச்சிக்கு வரும், அது ஒரு பிரம்ம முகூர்த்தம். அடுத்தது ஒரு 3 மணி, அது ஒரு 6 மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டோம்னாக்க சாயங்காலம் வரும். ஆக மொத்தத்தில் முதல் 12 மணி நேரம் பகல் பொழுதை காட்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதனால் சூரிய உதயம், சூரியன் எந்த மாதத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதிலிருந்து அதை மையமாக வச்சு சூரிய உதயம் 6 மணிலேருந்து வச்சு சாயங்காலம் 6 மணி வரையும் முதல் சுற்று. அதை தான் நான் உள்ளே போட்டிருக்கேன். மேஷ ரிஷப மிதுன கடகம்னு அதில் குறிச்சிருக்கேன். அந்த பாதச்சாரனும் உள்ளே அணைச்சிருக்கேன். 9 பாதங்கள் கொண்டது ஒரு ராசின்னு கொடுத்துருக்கேன். இந்த பாதச்சாரத்தை அப்படியே திருப்பி என்ன பண்ணிட்டேன்னா, அடுத்த 12 மணி நேரத்துக்கு அவுட்டரில் ஒரு கடிகாரத்தை போட்டிருக்கேன். இன்னர் கடிகாரமும் அவுட்டர் கடிகாரமும் ஒரே நேரத்தில் ஒரே கட்டத்துக்குள்ளே பார்க்கணுன்னு போட்டிருக்கேன். இப்போது இது ரெண்டும் என்ன செய்யணும், மொத்தம் 24 மணி நேரம் இல்லை. அந்த 24 மணி நேரம் 30 பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. அந்த இரவில் பிறந்தவங்களும் நேராக பார்த்துக்கலாம், பகலில் பிறந்தவங்களும் பார்த்துக்கலாம். அந்த நட்சத்திர சாரத்தின் அதிபதியில் எந்த நேரத்தில் ஒரு உயிர் பிறந்தது, உயிர் ஓட்டம்னு ஒன்று சொல்லுவேன். அந்த உயிர் பிறந்த இடத்த ஒரு ஜோதி வடிவில் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இந்த வயசில் எங்கே ஓடுதோ அது ஒரு ஜோதி வடிவில் கொடுத்துருப்பேன். இடையில் நடந்த சம்பவங்களை கடந்த கால சம்பவங்களாகவும், வரப்போகிற சம்பவங்களை நிகழ்கால சம்பவங்கள் என்னென்னோ, எதிர்கால சம்பவம் என்னன்னு அதுலேயே அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அதை சுட்டி காட்டுறேன். அப்படி சுட்டி காட்டும்போது இதே கேள்வியே இதை சார்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. அதாவது இந்த சனி பயிற்சி எல்லாருமே கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தும் சொல்லுங்கன்னு நிறைய இதில் கேட்டிருந்தாங்க என்ன. அதை கேட்கும்போது எப்படின்னு கேட்டால், ஒரு சனி யாருக்கு எங்கே பிறந்தாலும் சரி,
எந்த ராசியில் அது இருந்ததோ அது முழுமையாக ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கும். 2.5 வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனின்னு 3 சனியாக வரும். 30, 60, 90ன்னு. அப்புறமேல திரும்பி குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. மறுபடியும் மங்கு சனி, பொங்கு சனி. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம வாழலாம். அவங்கவுங்க செய்கிற தான தர்மத்திற்கு ஏற்ப அவங்களோட மூதாதிகள் வகுத்து வச்ச ஒரு நெறி ஒழுக்க பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் தவறாமல் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு காலங்காலமாக நல்லது செய்யுது. நமக்கு இந்த நேரத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்களேன். கலைஞருக்கு துலா ராசியில் சனி, ஸ்டாலினுக்கு துலா ராசியில் சனி, ஆனால் அவங்க பையனுக்கு சனி இல்லை. ஏன்னு கேட்டால் 3 சுற்று வரையும் தான் ஒரு பரம்பரைக்கு உதவி செய்யும். அதனால் இந்த 3ஆவது சுற்றும் பாருங்கள் படிப்படியாக வராங்களா இல்லையா? இது மாதிரி எல்லாருமே தன்னை தான் பரம்பரையிலேருந்து அவங்க வெளிவராதையே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கள்கிட்ட கேட்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோன்னா, முதல் சுற்றில் உள்ளீங்களா, பகல் பொழுதில் பிறந்தீங்களா, இரவு பகலில் பிறந்தீங்களா, இரவில் பெண்கள் பிறக்கணும், ஆண்கள் பிறந்தால் சிரமப்படுவாங்க, பகலில் ஆண்கள் பிறக்கணும், பெண்கள் பிறந்தால் சிரமப்படுவாங்க. இந்த கால தேச வர்த்தமான இதில் யுக்தி சுருதி அனுபவம். இந்த ஜோதிட கலையோட சிறப்பு என்னன்னா, அவங்களும் அவங்க வம்சாவளியை பார்த்து அதில் இந்த ஓலைச்சுவடியில் இருக்குல்ல அந்த சாராம்சத்தை எடுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் பரிகாரம்னு ஒன்று சொல்லும்போது எப்படி சொல்லுவோன்னா, நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். கடன் அதிகமாக போச்சா, உயிருக்கு ரொம்ப பயமாக இருக்கா, வீட்டுக்குள்ளேயே ஒரு குள்ளே படுத்துக்கிட்டே இருக்குதா, யாரை பற்றி கவலைப்படாத இருக்கா, சாப்பிட்றான் தூங்குறான் போய் பேசினா சண்டை வருது, வெளிநாட்டுக்கு அனுப்பிடு. அங்கே எப்படி போய் படுப்பான், எப்படி தூங்குவான்? அங்கே போனால் அவன் வெளிநாட்டில் போய் உழைக்கிறதுக்காக பிறந்தவன், இங்கே சொகுசாக இருப்பான். இது தாய்நாட்டில் சொகுசாக இருப்பான். இதோட அருமை இங்கே இருந்தால் தெரியாது. அந்த நாட்டுக்கு போனால் காசெல்லாம் இருக்கும், இந்த சுகம் அங்கே கிடைக்காது. அவனுக்கு என்ன இருக்கும், தாய்நாட்டு என்ன இருக்கும். அதனால் அவனுக்கு 6, 8, 12ஆம் அதிகள் வலுவாக இருக்காங்க. அவன் வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிப்பான், வெளிநாட்டில் தான் இப்படி இருப்பான். ஐயா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் எல்லாம் இருக்குது. ஒருத்தவங்க கேட்குறாங்க, நான் தாய்நாட்டுக்கு எப்போ வர்ற யோகம் இருக்குது, இங்கே இருந்தால் நான் வெளிநாடு எப்போ போவேன்னு கேட்பாங்க. அங்கே போனோன்னா பதவி எல்லாமே இருக்குது, மதிப்பு மரியாதை, காரு, வீடு வாசல் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தாய்நாட்டு பற்று இருக்குல்ல, அங்கே போனவங்களுக்கு தான் அது அருமை தெரியும். அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க. அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டால் இங்கே என்ன பண்ணுவாங்க, உடனே ஆஸ்பத்திரி அங்கங்கே அலைவாங்க. அங்கே அது மாதிரிலாம் முடியாது. இந்த நோய்வாய்ப்படுற நேரம் பார்த்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க கம்பெனியில் லோன் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த கடனை வாங்கி கடனில் சிக்குவாங்க. உடல் நோய் வராது, மனநோய் வந்துடும். அப்போ நீரை கடந்தால் தானே நம்ம வெளிநாட்டு சம்பவம்னு சொல்கிறோம். அப்போ நீரை கடந்து போகிறவங்களுக்கு இது மாதிரி கடன் ஒன்று இருக்கும். அந்த கடனில் தாய் தந்தையரை காப்பதும் ஒரு கடன் தான். நம்ம பாரம்பரிய நம்ம குலதெய்வத்தை காப்பதும் ஒரு கடன் தான். நினைவு வச்சுக்கணும், நம்மளோட பாரம்பரியம் எப்படி, அந்த குணம் எப்படி இருக்கணும். இது சனீஸ்வரர் தான் அதுக்கு பக்குவப்படுத்துவார். அவர் அர்த்தாஷ்டம சனி, 8ல் வந்த சனி, 7 நாடு சனி, இப்படி பிரித்துக்கிறாங்களே. மொத்தம் 30 வருஷத்தில் 15 வருடங்கள் என்ன பண்ணணும், நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அந்தந்த ஸ்டேஜில் 4ஆம் இடத்துக்கு வரும்போது தாயோட பாசம், வீடு வாசல், வண்டி வாகனம், இது மாதிரி சுகபோகங்கள், காசு, சொத்துக்களை சேர்க்குறது, இதெல்லாம் அங்கே வரும்போது அவன் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு அவன் முன்னுக்கு வர்ற டைட் பண்ணும்போது தான் ஜோதிடரை நோக்கி ஓடியாருவாங்க. ஏன்னு கேட்டால் 3ஆம் இடத்துல இருக்கும்போது 3, 6, 11 இருக்கும்போது ரொம்ப சுகபோகமாக இருப்பாங்க. அதே 4, 8, 12 வரும்போது உயிருக்கு ஆபத்து வரும் 8ல் வரும்போது. ஆனால் அது எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அவங்கள இது இந்த சயின்ஸ் எப்படின்னு கேட்டால், ஒரு மருத்துவரும் ஜோதிடரும் ஆன்மீகமும் 3 கலந்த ஒரு வாழ்க்கை. எப்பெல்லாம் பதட்டத்தில் அவங்க நின்று அவதிப்படுறாங்களோ அந்த நேரத்தில் தான் ஜோதிடர்களை தேடுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, அவங்களோட பாரம்பரிய ரகசியம் தெரிஞ்சிடும். அது நாங்கள் 5ஆம் இடத்தை தெரிஞ்சிடுவோம். 5ஆம் இடத்துக்கு 4 சுகஸ்தானம் தானே அந்த வெளிநாடு 8ஆம் இடம். அப்போ இவங்க எப்படி அங்கே போய் இவங்க அடிமையாக, அந்த 8ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே தொழில் கிடச்சிச்சு. இந்த தெய்வம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள அங்கே அனுப்புது. அங்கே போனது இவங்களை மறந்துட்டாங்கன்னா, தொழிலே கடந்தாங்கன்னா இவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு சிம்டம் கொடுக்கும். அந்த சிம்டத்தை பார்த்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஐயா நாங்கள் எங்கள் தாய்நாட்டுக்கு வந்துட்டு போகிற
எப்போயா பாக்கியம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒன்று ஒன்று பார்த்தா பரிதாபமாக இருக்கும், பாவமாகவும் இருக்கும். எல்லாம் இருக்குது. சாப்பாடு சமைச்சி வச்சுட்டு கூட உட்காரும்போது கூட நான் அழுதுருவேன்யா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க அதுவும் என்ன 45 வயசு, 50 வயசு, 60 வயசு, 75 வயசு. இப்போ நான் வரும்போது ஒரு 72 வயசில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா மன்னிச்சிங்கன்னாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டேன் அந்த வாய்ஸ் மெசேஜை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு யாராலையும் பிரச்சனை வராது, யாருக்கு 1க்கும் 6க்கும் தொடர்பு இருக்கோ இல்லை 6க்கு 8க்கு இருக்கோ அவங்களுக்கு வெளியிலேருந்து பிரச்சனை வராது, இவங்களே காரணகர்த்தவாயிடுவாங்க. அதனால தான் ராசி மண்டலத்தில் 2 இருக்குது. புதனுக்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு. இந்த வீட்டை பாசிட்டிவ் பார்த்தா அந்த வீடு நெகட்டிவாக இருக்கும். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உட்காந்துருந்தாங்களாம், எழுந்திரிச்சாங்களாம், எப்போ கொஞ்சம் கிருன்னு சுற்றுனுச்சான், கீழே விழுந்தாங்களாம், ஃப்ராக்சர். அங்கெல்லாம் போய் நம்ம நாடு மாதிரி வைத்தியம்லாம் பண்ண முடியாதான். யூஎஸ்ஏலேருந்து சொன்ன பதில் இது. அங்கே போனோன்னே ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி என்னை தூக்கி படுக்க வச்சுட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் எடுக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, அது மாதிரி கஷ்டத்தில் நான் இருக்கிறேன். அப்போது சொல்லறதுக்கு இடமே இல்லைன்னாலும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 ஸ்தானத்தில் அப்பா அம்மாவையும் இழந்துட்டா கூட குரு யார் ரூபத்திலேயா வருவாங்க. அதுதான் குலதெய்வம். குலதெய்வம் யார் ரூபத்திலேயாவது வரும். பெத்த பிள்ளைங்களே கைவிட்டால் கூட இந்த குலதெய்வமும் குருமார்களும் கைவிட மாட்டாங்க. இப்போ அவங்களோட எண்ணத்தை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள் இரவு பகல் அதை யோசித்து அவங்க குலதெய்வம் என்ன பண்ணுச்சுன்னு எங்கள் மெமரியில் ஏற்றி நாங்கள் செய்கிற தவப்பயன் மூலமாக அதை எடுத்து அவங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தா அவங்க மன திருப்தியும் நிறைவும் ஏற்படுவாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை மருந்துகள் அங்கே கிடைக்குதா, இல்லை அதுக்கு பத்தி எப்படி போடலாம், ஆனால் அவங்களுக்கு சாதகமாக அவங்கள முன்னேற்ற வழியில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்ல. இது மாதிரி ஒரு மருத்துவ தொழிலும் நாங்கள் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம். அதுக்காக நான் டிஸ்டன்ஸ் ஹீலிங் படிச்சிருக்கேன். இதெல்லாம் இருக்குது. சித்த வைத்தியம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஊரில் எப்பொழுதுமே ஒரு நோய் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் அதுக்கு மருந்து இருக்குது. இது சித்தர்கள் கண்ட ஒரு உண்மை. அப்படிப்பட்ட அந்த நோயை அவங்க எப்படி இருக்குன்னா, இல்லைன்னா சுத்தமாக நான் கொடுக்குற மருந்து எப்படின்னு கேட்டால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 1 டம்ளர் ஆக்கணும், கொதிக்க வச்சு அது அப்படியே உள்ளே இருக்கிற எல்லாம் போய் கடைசியில் அது ஆல்ஃபா நிலைக்கு போகிற மாதிரி. ஒரு மனிதன் எப்படி பீட்டாவிலேருந்து ஆல்ஃபாவுக்கு வரானோ அதே மாதிரி அந்த தண்ணியானது அந்த கொதிநிலை மாற 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 அவ்வளோத பென்சிலின் ஊசி அந்த காலத்தில் போட்டாங்க. அதுதான் சுத்தமான நீரை ரத்தத்தில் கலந்துட்டா அதை சுற்றி அந்த கிருமிகள் சுற்றும்போது அவங்க உடலில் இருக்க பெயின்கள்லாம் ரிமூவ் ஆகும். அப்படி தான் பென்சிலின் ஊசி அந்த காலத்தில் போடுவாங்க. எங்கப்பா அந்த மருத்துவர் அவரும் 17 வயசுலேருந்து ஹோமியோபதி மருத்துவம் இருக்கும்போது பென்சிலின் வாங்கி வச்சுருப்பார். அது மாதிரி சின்ன முட்டை மாதிரி மருந்து இந்த இதில் சொட்டு மருந்து போடுவாங்க, சைனீஸ்லேருந்து வர வச்சு அதுக்கு போடுவாங்க. அந்த முறையில் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் நான் என்ன செய்வேன்னா அந்த கொதிநிலைக்கு வருதுல தண்ணி, அந்த தண்ணியில் கடுக்காத்தூள் அவங்க உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தாது போல் அந்த மருந்தை சொல்லி சமயத்தில் மிளகு நுணுக்கி போட சொல்லுவேன். அவங்களுடைய மனோநிலை உடல்நிலை ஏன்னு கேட்டால் நமசிவாயன பஞ்சாசர மந்திரம் நம்ம உடம்புல இருக்குது. அது அந்தந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அந்த உச்சாடனம் பண்ணும்போது அதோடைய உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் இழுத்து கட்டப்படும். அதுக்கு தான் கீதங்கள். இப்போ நான் இந்த ரெட்டை கடிகாரம் கேட்டிங்கள்ல, அந்த ரெட்டை கடிகாரத்துலேயே அது ஆண் பெண்ணு பிரிச்சுக்குவோம். அதுலேயே சங்கீதத்தில் மேலகர்த்தா ராகங்கள் எடுத்து இப்போ அந்த சங்கீதத்தையும் அதிலே ஃபீட் பண்ணுறேன். ஒன்றும் முடியாதுன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அப்படி உட்காரும்போது உங்களுக்கு என்ன கல்யாணி ராமம் போடணுமா, பூபாலம் போடணுமா, எந்த மேலே அவங்க அந்த மனதுக்கு சரி பண்ணுமோ அது மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும்போது ஐயா இதமாக இருந்ததுயா. ஏன்னாட்டா கவலையை சொல்லும்போது போக இடம் தெரியாத போது அவங்களோட மனநிலை ரொம்ப டவுனில் போயிடும். அப்போ எப்படி பிளட் சர்க்யூட்னு இருக்கும். அப்போ உற்சாகப்படுத்துறதுக்காக அடுத்தது கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் மிளகுத்தூள் போட்டு உடலில் 10 புறதாக இருந்தால் அப்படி சொல்லுவேன். அப்படி போட்டாலும் கூட மிளகு பூண்டு ஜீரகம் இதை போட்டு அது கூட அந்த கஞ்சி தண்ணி மாதிரி வச்சு 3 வேளை சாப்பிட்டு நல்லா படுங்க. உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். இந்த நேரத்தில் வைரஸ் ஃபீவர் எல்லாருக்கும் வருது, நம்ம அதையும் பார்க்கணும். வைரஸ் ஃபீவர் உள்ளே வருதுனாக்க ராகு சனி சாரத்தில் இருக்குது. அந்த சனி ராகு சாரத்தில் இருக்காங்க.
இவங்க 2 பேரும் கவர் பண்ணி போகும்போது குருவோட சாரத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுவேன்னா மக்களுக்கு ஒரு உணர்வை தூண்டி விடுவாங்க. அது நோய் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புல வச்சுருந்தாலோ, நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வச்சுருந்தாலோ உங்களை ஒன்றும் பண்ணாது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அது பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிடணும். ரொம்ப ஜுரம் அடிக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுனாக்க 3 வேளை சாப்பிடாதீங்க. ஒரே வேளை கஞ்சி வச்சு குடிச்சிட்டு நல்லா போத்திக்கிட்டு படுத்துருங்க. வேர்வையாக வண்டியில் வரும், வந்தோடனே அந்த வைரஸ் போகும். அதுக்கு பூண்டு, மிளகு, திப்பிலி இது மாதிரி உள்ள அந்த அஞ்சலை பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டை லவங்க அதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி அதுக்கு தான் நோன்பு கஞ்சின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்க உண்ணாவிரதத்தில் இருப்பாங்க. நோன்பு கஞ்சி விடிய காலையில் அவங்க கொடுப்பாங்க. அதெல்லாம் மருத்துவம் தான் அது. அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்மளும் செய்யலாமே. நமக்கு அந்த பழக்கம் இல்லை, அதை பற்றி தெரியல. ஆனால் இதனால் நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த பழக்கத்தை வச்சான்னா, குலதெய்வ பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தாலோ அதுக்கு சாமி கும்பிடுறது, ஒரு விளைகாப்பு போகிறதா இருந்தோ அதுக்கு போடுறது, அதே நேரத்தில் வந்து நம்ம குடும்பத்தினரில் சின்ன குழந்தைகளுக்காக படைக்கிறது, மூதாதையர்களுக்கு படைக்கிறது, இது மாதிரிலாம் ஒரு பழக்க வழக்கம் வச்சுருக்கோம். அதே ஊருக்குள்ளே என்னன்னாக்கா வருஷத்தில் குலதெய்வம் அந்த ஊர் தேவதை வரும். வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி கோலமிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து அந்த தெய்வத்துக்கு ஆராதனைலாம் காட்டி சோடத்தை காட்டி நம்ம போய் கோவிலுக்கு போவோம். ஆனால் கோவில் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தெய்வம் வரும் வாசலுக்கு. வாசலில் இருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம நம்மளோட வீட்டு தெய்வத்திட்ட வைக்கணும். இப்படியெல்லாம் பழக்க வழக்கங்கள் வச்சு உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு தன்னைத்தான் பாதுகாத்தது தான் அந்த காலத்து முறை. அதுதான் எந்த காலமாக இருந்தாலும் இருக்கும். எந்த கிரக நிலைகள் இருந்தாலும் பொது கிரக நிலை அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு கோச்சார பலன் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது, ராசி பலன் எப்படி இருக்குது. ராசி பலன் வந்து பொதுநிலை, ஊரே சேர்ந்து செய்கிறது. ஆனால் உன்னுடைய பாரம்பரியம் என்ன செஞ்சதோ அது எப்படி செஞ்சதுன்றதுக்கு தான் அந்த ரெட்டை கடிகாரத்தை காட்டுறேன். அந்த ரெட்டை கடிகாரத்தில் காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி 12 மணி நேரம், மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் சூரிய உதயம் வர 6 மணி நேரம். இந்த 12 24 மணி நேரத்தை தான் நான் ரெட்டை கடிகாரமாக போட்டு காட்டுறேம்மா. கண்டிப்பாக சார். அந்த இரட்டை கடிகாரத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அது வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சித்தயோகி பேரம்பலவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9342115466 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.